ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோபி கிட்ஸ் திருப்பூர். மார்ச் 19th அன்னைக்கு எஸ்பிஓவில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சங்கர் சார் பார்த்திங்கன்னா நிறைய ஆடியோஸ் போட்டிருக்கிறாரு அந்த அன்னைக்கு. ஸோ நான் ஒன் பை ஒன்னாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. கூட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே 15 டேஸ் டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க்கு யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்களோட ஐடிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 47,000 ஐடிஸ் பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு சிலவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஒரு சிலவங்க அவங்களுடைய ஐடி இஷ்யூனால் அதாவது அவங்களுடைய பாஸ்வேர்ட் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு அவங்களோட சுச்சுவேஷன்னால் அவங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்காக திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஏப்ரல் 15th போல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்களோட வேலட் அமௌண்ட் எப்போ வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏப்ரல் எண்டுக்குள்ளே சங்கர் சார் எந்த டைம் வேணால் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். கொடுக்குறப்ப நம்ம மேனுவலாக தான் இந்த டைம் நம்மளுக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பேராக பேட்ச் வைஸாக நம்மளுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எஸ்பிஓவில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே டீம் வைஸாக பிரிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படின்னா, கமாண்டர் 17 கமாண்டர்ஸ் இருக்க போகிறாங்க. பிடிஓ ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா 340 இருக்க போகிறாங்க. டீம் லீடர்ஸ் பார்த்திங்கன்னா 1000 பேர் இருக்க போகிறாங்க. ஸோ இவங்களை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க இந்த 15 டேஸில். பார்த்திங்கன்னா ஒரு கமாண்டர் கீழே 20 பிடிஓ கமாண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா 3 டீம் லீடர்ஸ் இருப்பாங்க. ஒரு டீம் லீடர்ஸ் கீழே பார்த்திங்கன்னா 1000 எஸ்பிஓ மெம்பர்ஸ் இருப்போம். ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி தான் பிரிக்க போகிறாங்க. இது எதுக்காக இந்த மாதிரி டீம் ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் கொடுக்க போகிறாங்கன்னா, அவங்க சொல்கிற ஒர்க் பார்த்திங்கன்னா வித்தின் 1 ஹவர்க்குள்ளே எல்லாருமே செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முதல்லலாம் நம்ம நோட்டீஸ் போர்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாவே கிட்டத்தட்ட 3 லட்சம் பீப்புள்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் 2 to 3 days ஆகுது இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை மாதிரி டீமாக பிரித்து உடனடியாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தனித்தனியாக நம்மளுக்கு வரப்போ சீக்கிரமாகவே நம்ம அந்த ஒர்க்கை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கட்டாயம். ஏன்னா நம்மளுக்கு ஒர்க்கு கொடுக்குற அந்த ஆஃபீஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ, அதாவது எந்த அளவுக்கு நம்ம ஒர்க்கை நம்ம அந்த பஞ்சுவாலிட்டியோடு பண்ணி கொடுக்குறோமோ, ஸோ அப்போ தான் நம்மளோட டீமோட ஸ்ட்ரென்த்தை நம்ம அங்கே காட்ட முடியும். ஸோ அதனால் ஒரு ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா அந்த 1 டேக்குள்ளேயே நம்ம பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நம்ம இன்னும் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு நம்ம டவுட் எல்லாமே சொல்லித்தரதுக்காக தான் நம்மளோட டீம் லீடர்ஸும் பிடிஓ ஆஃபீஸர்ஸும் இருக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி யார் யாரெல்லாம் பிடிஓ ஆஃபீஸரும் கமாண்டராக ஆகலாம் அப்படின்னா, கமாண்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறாங்க. இந்த பிடிஓ ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாம் பிடிஓ ஆஃபீஸராக ஆகிறதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணுறதுல நம்ம ஒரு வேளை செலக்ட் ஆனோம்னா பிடிஓ ஆஃபீஸராக ஆகலாம். ஸோ அவங்களுக்கான பே அவுட் அமௌண்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. கமாண்டருக்கு 50,000 சொல்லியிருக்காங்க. பிடிஓ ஆஃபீஸருக்கு 30,000, டீம் லீடருக்கு 20,000 இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா மினிமம் 10,000 சேலரி, வருஷம் 2,000 இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிடிஓக்கும் டீம் லீடருக்கும் பார்த்திங்கன்னா 5,000 இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரீஃபண்ட் வேணும்னு
ஒரு 200 பீப்புள்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்போ அமௌண்ட் வரும்னா, நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்லேயே ரீஃபண்ட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இனிமேலும் இப்போவுமே ஒர்க் பண்ண யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலுமே நம்ம வந்து மெயில் போடலாம், ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களும் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 3 பேரை வந்து எஸ்பிஓலேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த 3 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்ம 3 லட்சம் பீப்புள்ஸில் ரேண்டமாக டெய்லி ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்க போகிறாங்க. என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி கால் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் நடந்த ஆடியோஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது சங்கர் சார் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுலேருந்து அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம கரெக்டாக பதில் சொல்லலைன்னா நம்மளுடைய ஐடியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா உடனடியாக வந்து அந்த ஐடியவே பிளாக் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து யார் 3 டைம் வந்து சஸ்பெண்ட் ஆகுறாங்களோ அவங்களுடைய ஐடி வந்து பர்மனெண்ட்டாக டெர்மினேட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து டெய்லி 50 பேர்த்துக்கு வந்து கால் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அது ரேண்டமாக ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அலர்ட்டாக இருக்கிறதுக்காக தான் இதை மாதிரி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகனா, இந்த 6 மந்த்தை நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் 6 மந்த்துக்கு அப்புறம் நம்ம ஃப்யூச்சர் கான்செப்டில் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் இவங்க பழக்கப்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த ஒரு வர 15 நாளைக்கு என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. அதாவது அடுத்த 15 டேஸில் பார்த்திங்கன்னா பேன் கார்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அட்மின் டீம் சைடு வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. நம்ம பேன் நம்பர் வந்து கரெக்டாக, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிடிஓ ஆஃபீஸரும் டீம் லீடரும் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அது வந்து பிடிஓ ஆஃபீஸர் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம டீம் கொடுத்தா மட்டும் பத்தாது. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிடிஓ ஆஃபீஸருக்கு வந்து ஒரு சார்ட் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? பழைய மெம்பர்ஸ்க்கெல்லாம் தெரியும். 30 மெம்பர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணியிருந்தோம்னா பிடிஓ ஆஃபீஸராக ஆயிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி பர்சன்ஸ் மட்டுமே வந்து பிடிஓ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நியூவாக ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப டேலண்டட் பர்சனாக இருக்கிறாங்க. ஸோ அந்த டீமை வந்து வழிநடத்துறதுக்கு யார் தகுதி உடையவங்களோ அவங்களுக்கு தான் வந்து முதல் உரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, யார் யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? நான் சொன்ன மாதிரி தான், முதல்ல சொன்ன மாதிரி தான், ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அது இன்றைக்கே பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஒரு 2 மணி போல் மறுபடியும் சார் ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க. ஸோ மறுபடியும் இப்போ யார் ஐடி பிளாக் இல்லாமல் இருக்குதோ அதில் யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நீங்கள் திரும்பவும் வந்து லாஸ்ட் 1 டைம் சான்ஸ் தான். ஸோ வந்து எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோமோ அதை ரீகரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்றது பார்த்திங்கன்னா, பாஸ்வேர்ட் மாற்றணும், வேறு ஏதாவது பேமெண்ட் ஏதாவது ரிசீவ் ஆகலை, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து இந்த 15 நாளில் வந்து கிளியர் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான ஒர்க் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்மளுக்கு மெயிலுக்கு வரும். ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு வெல்கம் லெட்டர் வரும். நம்ம எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். ஸோ நம்ம அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம அதை படித்து பார்த்துட்டு நம்ம கையெழுத்து போட்டு திரும்பவும் வந்து நம்ம க்ளவுடில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம வைக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கும், அதுக்கு வந்து அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. பட் நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ் எதுவுமே வந்து அங்கே ஸ்டோர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அஃபிஷியலாக மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து இன்னொரு கம்பெனி சைடு தான் வந்து நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இன்ட்ரோ போனஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. இன்ட்ரோ போனஸ் பார்த்திங்கன்னா 10% தரதாக சொல்லியிருக்கிறாங்க.
அதாவது நம்ம ஒருத்தரை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ ஜாயினிங்கில் தான் ரெஃபர் பண்ண போகிறோம். அவங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து அவங்க 10,000 வந்து ஏர்ன் பண்ணுவாங்க இல்லைங்களா மந்த்லி. ஸோ நம்மளுக்கு வந்து அதிலிருந்து 10% வந்து நம்மளுக்கு 1000 ரூபாய் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ரெஃபர் பண்ணுறதுங்கிறது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புதுசாக வரவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி பிரிக்க போகிறாங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிக்க போகிறாங்க. கோல்டன் டைமண்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சேம் ஒரே கேட்டகரியாக வரப்போகிறாங்க. அடுத்தது சில்வரில் இருக்கிறவங்க ஒரே கேட்டகரியாக வரப்போகிறாங்க. பேசிக் சில்வராக இருந்தாலும் சரி, ப்ரீமியமில் சில்வராக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரே கேட்டகரியில் வரப்போகிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஜாயினிங்கில் வரவங்க. ஸோ 3 கேட்டகரியை பிரிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மதியம் 2:45 பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ விட்டுருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரீசான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யார் யார் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க மறுபடியும் போய் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா டிடிஎஸ் பிடிக்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்கீமில் ஏதாவது நம்ம அமௌண்ட் வாங்கிட்டுருக்குறோம் அப்படின்னா அது ஏதாவது பாதிக்கப்படுமா அப்படின்னா அது கண்டிப்பாக இல்லை அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மாதம் 30,000க்கு மேலே ஏர்ன் பண்ணி அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா அது பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி நம்ம எஸ்பிஓவில் சேலரி வாங்குறதுனால டிடிஎஸ் பிடிச்சி தான் நம்மளுக்கு சேலரி வரும் இல்லைங்களா. அந்த டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த வித ஸ்கீமும் பாதிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் சேலரி பற்றி சொல்லலை, ஸ்கீம் பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன். கமாண்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ணலான்னா வேறு ஏதாவது கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஃபுல் டைமாகவும் ஜாப் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்தந்த மாவட்டத்திலேயே பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் இருக்கிற வந்து பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கும் வந்து ஃப்யூச்சரில் அதாவது ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எஸ்பிஓ வந்து டைஅப் பண்ண போகிற ஷாப்லேயே பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து தரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னா பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் அண்ட் வந்து லேப்டாப் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஏன் வந்து எஸ்பிஓவை கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணியே ஆகணும். நோட்டீஸ் போர்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு இருக்கிற அந்த டீமில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் கூட நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து ஒரு 10 lakh வியூஸ் வரணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் நம்ம போட்டு அப்லோட் பண்ணோம்னா அது வரதுக்கு எப்படியும் மாதக்கணக்கில் ஆகும். ஆனால் இங்கே நம்ம சேலரிக்காக ஒர்க் பண்ணுறப்ப நம்ம கட்டாயம் நம்ம அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வருவோம் இல்லைங்களா. ஸோ வந்து நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக அந்த வீடியோ பார்க்க மாட்டோம், நம்ம சேலரிக்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்த எஸ்பிஓவில் வந்து அப்ரோச் பண்ணுறப்ப நம்ம வந்து அந்த 10 lakh வியூஸ் வந்து நம்ம ஒரே நாளில் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம எஸ்பிஓ கூடவே நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ண போய் தான் வந்து எஸ்பிஓக்கும் சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சங்கா சார் வந்து இதை மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சேம் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா இதை மாதிரி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் இதுதான் ஒர்க் அப்படிங்கிறத அவர் சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் போக உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.